ப்ரெக்னென்ட் டயத்தில் ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருக்குது. அதனால இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சி தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 கரண்டி வந்து மாவு எடுத்து அது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சூடானோடனே நம்ம கரைச்ச மாவை வந்து சேர்த்து கட்டிப்படாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து 2 டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து அதையும் கிளறி விட்டு நான் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து முந்திரியும் பாதாமையும் வறுத்து சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ வந்து துருவி வச்சுருக்கேன். தேங்காய் பூ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சரிங்க. ஸோ என்னோடய ஸ்டைலில் கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பனானா மால்ட்டு வந்து அதுவும் வாங்கியிருந்தேன். அதுவுமே பாலில் கலந்து குடித்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பனானா மால்ட்டில் ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெடிமேடாக ரவை தோசை மாவு வந்து வாங்கியிருந்தேன், அதுவுமே ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன், சூப்பராக வந்திருந்தது. நைட் அதை தான் சாப்பிட்டோம். இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஃபெமிஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இன்ஸ்டா ஐடியும் நான் ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.